இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்னது? ரித்திகா உன் தங்கச்சியா? அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில ஏன் தங்கச்சி வாழ்க்கையை கெடுக்கணும்னு வந்துட்டியா? உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டா. வேண்டாம், தேவையில்லாம பிரச்சனை பண்ணாத. இது உன் தங்கச்சியோட வாழ்க்கை பிரச்சனை. உன்ன மாதிரி ஒரு பொம்பளை பொறுக்கை கல்யாணம் பண்ணா அதுதான் என் தங்கச்சி வாழ்க்கைக்கு பிரச்சனையா இருக்கும். விட மாட்டேன்டா. உன்னை என் தங்கச்சி கழுத்துல தாலி கட்ட நான் விட மாட்டேன். இந்த பராயிலே சொல்றத தயவு செஞ்சு கேளு. நான் முன்ன மாதிரிலாம் இல்ல. இப்போ ரொம்ப கரெக்டா ஒரு ஃபேமிலி லைஃப் கிடைக்க போற சந்தோஷத்துல பிசினஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்க. அது தெரியாம ஏதாவது பண்ணி கெடுத்துறாதா எலி? முன்ன மாதிரி இல்லனா திருந்திட்டேன்னு சொல்ல போறியா? உன்ன மாதிரி ஆளுங்கெல்லாம் சாகுற வரைக்கும் திருந்த மாட்டாங்கடா. இந்த கல்யாணத்தை இப்பவே நிறுத்துறேன்டா. ஏய் அயலி, உள்ள வா. ஏய் அயலி, தயவு செஞ்சு நான் சொல்றத கேளு. நான் இப்ப முன்ன மாதிரிலாம் இல்ல. உண்மையாவே தெரிஞ்சிட்டேன். ஆனா உன் தங்கச்சி உண்மையாவே லவ் பண்றேன். அவளை ரொம்ப சந்தோஷமா பாத்துப்பேன். என்ன நம்ப ப்ளீஸ். அயலி ப்ளீஸ். அயலி கத்தாத ப்ளீஸ். அயலி நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளு. சொல்லிட்டு இருக்கேன். இந்த கல்யாணம் நடக்காது. நடக்கவும் விட மாட்டேன். அப்பா, அம்மா, கண்டுபிடி. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க உன் மனசுல? இந்த கல்யாணம் நடக்கணுமா வேணாமா? நீங்க என்ன இந்த கல்யாணத்தை நிறுத்துறது? நான் இப்ப சொல்றேன், இந்த கல்யாணம் நடக்காது. நடக்கவும் விட மாட்டேன். இந்த கபிலன் மாதிரி அயோக்கியனுக்கு என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுக்க நான் தயாரா இல்ல. ஏய் ஹைலி, இன்னொரு வார்த்தை என் தம்பிய பத்தி நீ தப்பா பேசுன. மேடம், நீங்க நினைக்கிற மாதிரி உங்க தம்பி ஒன்னும் அவ்வளவு நல்லவன் கிடையாது. அவன் எவ்வளவு மோசமானவன்னு எனக்கு தான் நல்லா தெரியும். ஏடி எல்லாரும் முன்னாடியும் எங்க நிம்மதியை கெடுத்துக்கிட்டு இருக்க. இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுல அப்படி என்னடி உனக்கு சந்தோஷம்? ஐயோ சித்தி, அவனை பத்தி தெரியாம பேசாதீங்க. அவனை கல்யாணம் பண்ணா நம்ம ரித்திகாவோட வாழ்க்கையே நாசம் ஆயிடும். ஓய் முரு, எங்க ரித்திகாக்கு நல்ல வாழ்க்கை கிடைச்சு நல்லா இருந்துருவாளோன்னு பொறாமல்ல? அதனால எதையாவது ஒண்ணு பண்ணி இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு பாத்துட்டு இருக்க. ஏதோ உத்தம புத்திரன் வராரே, இவனை கேளுங்க. இந்த அயலி ஏன் இப்படி பைத்திய மாதிரி கத்துறான்னு இந்த அயோக்கியனை கேளுங்க. ஹைலி, என்ன நீ விட்டா ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டே இருக்க. நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். வாய் இருந்தா என்ன வேணா பேசலாமா? இத பாரு, என் தம்பி என்ன தப்பு பண்ணான்னு நீ இப்படி கத்திக்கிட்டு இருக்க. இவன் என்ன தப்பு பண்ணான்னு சொல்லட்டுமா? சொல்லு. காலேஜ் படிக்கும் போது இவன் எவ்வளவு பெரிய உமனேசன் தெரியுமா? இங்க காலேஜ்ல படிக்கிற அத்தனை பொண்ணுங்களோட வாழ்க்கையிலயும் இந்த கபிலன் விளையாடி இருக்கான். அவ்வளவு ஏன் கிட்டயே இவன் தப்பா நடந்துக்க ட்ரை பண்ணி அடி வாங்கியிருக்கான். ஐயோ, வாவ் வாவ், சூப்பரா நடிக்கிறா இல்லை? சூப்பரா நடிக்கிற. என்ன சொன்ன? நான் விமனைசரா? எப்படி அயலி இப்படி உன்னால பச்சையா போய் சொல்ல முடியுது? ஹலோ, நான் கட்டிக்க போற பொண்ணோட அக்காவாச்சேன்னு உன் மேல இறக்கப்பட்டது எவ்வளவு தப்புன்னு இப்பதான் புரியுது. ஏய் கபிலா, என்னடா இது? அந்த பொண்ணு ஒண்ணு சொல்லுது, நீ ஒண்ணு சொல்ற. உங்க ரெண்டு பேருக்குள்ள என்னடா பிரச்சனை? என்ன பிரச்சனை? நான் தான் பிரச்சனை. எங்க தாத்தா செங்கோட்டு வேலை இருக்கு, பேரனா பிறந்தேன்ல, அதுதான் பிரச்சனை. இங்க நிக்கிறாங்களே அக்கா இந்திராணி, அவங்களுக்கு நான் தம்பியா பிறந்தேன்ல, அதுதான் பிரச்சனை. அது மட்டும் இல்லாம இவ்வளவு பெரிய பணக்காரனா பிறந்தேனே, அதுதான் பிரச்சனை. என்கிட்ட மட்டும் பணம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன்,
தோ காலேஜ்ல ஜூனியரா படிச்சிட்டு இருந்த இந்த ஆயிலி என்ன துரத்தி லவ் பண்ணிருக்க மாட்டான். எப்படியாவது என்ன லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி நல்லா வசதியா வாழலாம்னு நினைச்சா இந்த ஆயிலி எனக்கு பிடிக்கலன்னு சொன்னதும் என்னைக்கு இருந்தாலும் என்ன பழி வாங்குவேன்னு சொன்னா. நானும் அப்ப ஏதோ கோவத்துல பேசுறான்னு நினைச்சிட்டேன். ஆனா இப்பதானே தெரியுது உனக்கு கிடைக்க வேண்டிய பணக்கார வாழ்க்கை உன் தங்கச்சிக்கு கிடைக்க போகுதுன்னு தெரிஞ்சதும் அதை உன்னால தாங்கிக்க முடியாம என்ன பொம்பளை பொறுக்கி ஆக்கி நீ செஞ்ச தப்ப மறைச்சிட்ட. டேய் உனக்கெல்லாம் நாக்கு அழிக்கணும்டா. ஜமுனா எனக்கு ஆரம்பத்துல இருந்தே இவன் மேல சந்தேகமா தான் இருந்தது. இப்போ மாப்பிள்ள சொன்னதுக்கு அப்புறமா எல்லாம் தெளிவா புரியுது. ஏய் நீ நினைச்சது நடக்கலன்னு இப்ப எங்க எல்லாரும் நிமித்தி கெடுத்துட்டு இருக்கியா? போடி. இன்னும் என்னடி நின்னுட்டு இருக்க? ஒரு நிமிஷம் இதுக்கப்புறம் நீங்க நிக்க கூடாது. முதல்ல வெளியே போடி. ஏய் என்னடி பாக்குற? நீ என்ன நினைச்சாலும் சரி, எவ்வளவு பெரிய திட்டம் போட்டாலும் சரி, எனக்கும் கபிலனுக்கும் நடக்கிற கல்யாணம் நிறுத்தவே முடியாது. அதான் நீ எவ்வளவு கேவலமா நடந்துகிட்டு இருந்திருக்கேன்னு அவரே சொல்லிட்டார்ல. இன்னும் எதுக்கு இங்கே நின்னுட்டு இருக்க? போடி. வெளியே போக வேண்டியது அவ மட்டும் இல்ல, நீங்க எல்லாரும் தான். இவ என் புள்ளைய பொம்பளை பொறுக்கின்னு சொல்லுவா, அயோக்கியன்னு சொல்லுவா. அதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறமும் நாங்க உங்க வீட்டுல சம்பந்தம் வச்சுக்கணுமா? அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சு போச்சு. இனிமே உங்களுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. ஒரு நிமிஷம் சித்தி. எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம ஏன் தம்பிய பத்தியே தப்பா பேசிட்டு நீ இங்க இருந்து போக முடியாது. நீ பேசின மாதிரி நான் உன் தங்கச்சிய பத்தி தப்பா பேசி இந்த கல்யாணத்தை நிறுத்துன்னு சொன்னா நீ நிறுத்திடுவியா? என் தங்கச்சி ஒன்னும் அப்படிப்பட்ட பொண்ணு இல்ல மேடம். அப்போ ஏன் தம்பி தப்பு பண்ணாங்கறத நீ நிரூபிச்சிட்டு போ. அட நீங்களும் பாருங்க. அக்கா, இதெல்லாம் உங்க தம்பி செஞ்ச காதல் லீலைகள். சாரி 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 காதல்னு பேரை வச்சு செஞ்ச லீலைகள். டேய் சிவா, அவ்வளவுதானா இல்ல இன்னும் இருக்கா? அக்கா இதெல்லாம் ஏன் போட்டோக்கா?